அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. பிரியமான நண்பர்களே, இந்த வீடியோவில் காணப்படும் ஒரு முஸ்லிம் அல்லாத பெண் மஸ்ஜிதில் வந்து முஸ்லிம்களுடன் இணைந்து என்ன செய்தார்? அதை கண்ட ஒவ்வொரு மனிதனின் கண்களிலும் கண்ணீர் நிறைந்தது. இந்த முஸ்லிம் அல்லாத பெண்ணுக்கு தொழுகையில் என்ன தோன்றியது? அவர்களுக்கு என்ன தெரிந்தது? அதனால் அவர்களால் தங்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அவர்களும் அல்லாஹுவின் முன் சுஜூது செய்ய தொடங்கினர். நண்பர்களே, தொழுகை இஸ்லாமின் அடிப்படை தூணாகும். ஒருவர் இதை உறுதியாக பிடித்து நின்றால் அவர் மதத்தை உறுதியாக நிலைநிறுத்தியவர் ஆவார். ஒருவர் இதை கைவிட்டால் அவர் மதத்தின் கட்டிடத்தை இடித்தவர் ஆவார். நண்பர்களே, அல்லாஹ் தொழுகையில் அப்படியொரு சக்தியையும் அமைதியையும் வழங்கியுள்ளான். அது உலகில் வேறு எந்த பொருளிலும் காணப்படாது. தொழுகை அப்படியொரு வணக்கமாகும். ஒரு நபர் சுஜூதில் செல்லும்போது அல்லாஹுவுக்கும் அவருடைய அடியாருக்கும் இடையில் எந்த திரையும் இல்லை. ஒரு ஹதீஸில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது: ஒரு முஷ்ரிக்குக்கும் பலதெய்வ வணக்கி மற்றும் விசுவாசிக்கும் இடையிலான அடிப்படை வேறுபாடு தொழுகை மட்டுமே ஆகும். நண்பர்களே, இந்த முழு வீடியோவையும் பாருங்கள். இது சமூக ஊடகங்களில் மிகவும் பகிரப்படுகிறது. வீடியோவில் இதை காணலாம். ஒரு மஸ்ஜிதில் ஜமாத் தொழுகை நடைபெறும்போது வெளியே நடந்து சென்ற ஒரு முஸ்லிம் அல்லாத பெண் மஸ்ஜிதுக்குள் வந்து முஸ்லிம்கள் தொழுகை செய்வதை கண்டார். இந்த வணக்கம் அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவரால் தன்னை நிறுத்த முடியவில்லை. அவரும் முஸ்லிம்களுடன் ருகூவும் சுஜூதும் செய்ய தொடங்கினார். இந்த பெண்ணுக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் இந்த வணக்கத்தில் அவர் மிகவும் ஈர்க்கப்பட்டார். அவரும் அவர்களைப் போலவே பின்பற்றத் தொடங்கினார். இந்த முஸ்லிம் அல்லாத பெண்ணின் உடைமுறையாக இல்லை, ஆடையும் பொருத்தமாக இல்லை. ஆனால் பின்னர் இந்த பெண்ணை மஸ்ஜிதிலிருந்து வெளியேற்றினர். நண்பர்களே, இந்த நேரத்தில் பெருமளவில் முஸ்லிம் அல்லாதவர்கள், இஸ்லாமை ஏற்றவர்கள் சிலர், குரானின் ஓதுதலை கேட்டும் சிலர், முஸ்லிம்களின் வணக்கத்தில் அமைதியை கண்டும் இஸ்லாமின் பாதையில் நுழைகின்றனர். மீதமுள்ளவை உங்கள் கருத்து என்ன? கமெண்ட் பிரிவில் எங்களிடம் கண்டிப்பாக சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.